நமது பிரதேச செயலக உத்தியோகத்தர்களே, மாணவ செல்வங்களே, இங்கே வந்திருக்கின்ற நலன் விரும்பிகளே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். நான் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கீழ் யாழ்ப்பாண பிரதேச செயலகத்திலே தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டுக்கான ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக நான் கடமையாற்றுகின்றேன். சென்ற வாரம் நம்ம நாட்டிலே போதை ஒழிப்பு தடுப்பு வாரமாக அதிமீதக ஜனாதிபதி அவர்களாலே மேற்கொள்ளப்பட்டது. பங்குனி 1 பங்குனி மாதம் 7ஆம் தேதி வரையும் போதை ஒழிப்பு தடுப்பு வாரமாக பிரகடனப்பட்டு தேசிய ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் கிராம மட்ட ரீதியாகவும் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றது இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக. இப்போ ஏன் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றால், உலக சுகாதார நிறுவனமும் இலங்கை சுகாதார திணைக்களமும் அண்மை ஆண்டுகளிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி இலங்கையிலே இந்த போதைப்பொருள் பாவனையாலே வருடத்திலே 40,000 பேர் இறக்கின்றார்கள். அறிஞ்சிருக்கிறீங்களா? வருடத்திலே 40,000 பேர் இறக்கின்றார்கள். இப்போ வருடத்திலே 40,000 பேர் இறக்கின்ற போது அதில் 38,000 பேர் ஆண்களும் 2,000 பேர் பெண்களும் இறக்கின்றார்கள். அந்த 38,000 ஆண்களிலே 30,000 ஆண்கள் திருமணம் செய்த ஆண்கள். அப்போ திருமணம் செய்த ஆண்கள் 30,000 பேர் வருகின்ற போது 30,000 விதவைகள், கணவன் இல்லாத மனைவி மேரன் செய்கிறார்கள், அம்மா மேர் உருவாகினார். அப்போ 30,000 விதவைகள் இந்த நாட்டில் என்ன செய்கிறார்கள்? உருவாகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் 3 படி பார்த்தாலும் சராசரியாக 75,000க்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு யார் இல்லை? அப்பா இல்லை. உங்களுக்கு வீட்டில் அப்பா இல்லாட்டி எவ்வளோ கஷ்டம் விளங்குமா? வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்போ உங்களை மாதிரி இன்றைக்கு வருடத்திலே 75,000 பேர் யார் இல்லாமல் இருக்கின்றார்கள்? அப்பா இல்லாமல் இருக்கின்றார். ஏன் அப்பா இல்லாமல் இருக்கின்றார்கள்? இந்த போதைப்பொருள் பாவனையாலே. அப்போ இந்த போதைப்பொருள் பாவனை எங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்றது. அப்போ இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பல்வேறு வகையான சமூக சீரழிவுகள் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது இலங்கையில் கூடுதலாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்துக்கு அடிமையாகி பல இளைஞர்கள் பல்வேறு வகையான சமூக சீரழிவில் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த பல்வேறு வகையான சமூக சீரழிவில் ஈடுபடுகின்ற இந்த இளைஞர்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர் எங்கே இருக்கின்றார்கள் என்றால் யாழ்ப்பாண சிறைச்சாலை. உங்களுடைய அண்ணன் மேரை உங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் சித்தப்பன் மாமன் மேரம் இல்லாமல் என்ன சில நேரம் இருக்கக்கூடும். ஒன்று போதைப்பொருள் விற்பனையாளர் செய்வதால், மற்ற போதைப்பொருள் பாவிக்கின்றபடியால் பாவித்து பல்வேறு வகையான சமூக களவு எடுக்கிறது, வாழ்வெட்டு கலாச்சாரம், ஒரு அடிக்கிறது, ரோட்டில் பிரச்சனைப்படுறது, இப்படியான பிரச்சனைக்கு உள்ளாகி இந்த எங்கே கம்பி அண்ணி கொண்டிருக்கிறார்கள்? யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கம்பி அண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ யாழ்ப்பாண சிறைச்சாலையில் எப்படி இருப்பேன்? ஒரு சின்ன ரூமுக்குள்ளே 10 பேர் இருப்பினும் அதுக்கான சாப்பாடு, அதுக்காக மூத்த சீச்சா வைக்கிறதும், அதுக்காக கக்கா இருக்கிறார்கள். அப்போ இப்படியான கஷ்டத்தை யார் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்? பல இளைஞர்கள் அனுபவித்து கொண்டிருக்கார். இதை இப்போ 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அப்போ உங்களை மாதிரி 18 வயசுக்கு குறைஞ்சாக்கள் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் எங்கே இருப்பினோம்? எங்களுக்கு சீர்த்தப்பள்ளி அச்சுவேலியில் சீர்த்தப்பள்ளிக்கு உங்களை மாதிரி அங்கே 3 இனமே சம்பளம் சோரம் தான். 3 இனமும் சம்பளம் சோரம் தான். 3 இனமே இப்படியே 4 மணிக்கு குழம்பணும், இரவு 11 மணிக்கு படுக்கணும். அவ்வளோ படிப்பு ஆன்மீக சிந்தனைகள் அங்கே வேலையெல்லாம் இருக்கும். சுதந்திரமாக என்ன செய்ய முடியாது? திரியவே முடியாது. அம்மா ஆண்டு செல்லாமல் இருக்காது, அப்பா ஆண்டு செல்லமும் இருக்காது. அவ்வளவுக்கு பயன் உங்களை இறுக்கமாக வச்சு அங்கே என்ன செய்யப்பட்ட நல்வழிப்படுத்துவதற்காக அங்கே பல்வேறு வகையான செயற்பாடுகள் செய்யப்பட்டது மேற்கொள்ளப்படுகின்றது. இப்போ ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு அடிமையாக கூட. இப்போ நாங்கள் இன்றைக்கு எங்கள் தேசிய அபாயகர ஊடக கட்டுப்பாட்டு சபை 3 வகையான தடுப்பு வேலை திட்டத்தை 3 வகையான வேலை திட்டங்கள் செய்யணும். ஒன்று முத்தடுப்பு, 2ஆம் கட்ட தடுப்பு, 3ஆம் கட்ட தடுப்பு. அப்போ எங்களுக்கு இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் இலகுவான விஷயம் இல்லை. அவர் பாவித்தவர்கள் பாவித்து கொண்டு இருப்பார்கள். ஒரு 100க்கு 50-60% கட்டுப்படுத்தாமலேயே 40% சொல்வதையே கேட்க மாட்டார்கள், பாவித்து கொண்டே இருப்பார்கள். அதுக்காக தண்டனைகள் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு எது சுகம் என்றால், இன்றைக்கு நீங்களாம் என்ன செய்ய போகிறீங்க? எதிர்காலத்தை எங்களுடைய இலங்கையை நீங்களாம் ஆள போகிறீங்க, யாழ்ப்பாணத்தை நீங்களாம் ஆள போகிறீங்க.
இந்த குருநகரை நீங்களா என்ன செய்ய போகிறீங்க, நிர்வகிக்க போகிறீங்க. குருநகரில் பிரின்சிபலாக விட போகிறோம் நீங்களான், இங்கே படிப்பிக்க டீச்சராக விட போகிறான் நீங்களான், இங்கே அதிபராக விட போகிறோம் நீங்களான், என்ன இந்த பாடசாலை டாக்டர், இங்கே இருக்கிற குருநகர் வைத்தியசாலை டாக்டராக விட போகிறோம் நீங்களான், என்ன நியூஸாக விட போகிறோம் நீங்களான், சட்டத்திறனியாக விட போகிற எல்லாம் நீங்களான். அப்போ நீங்களாம் எதிர்காலத்தில் செய்ய போகிறீங்க, இந்த நாட்டை ஆள போகிறீங்க. அப்போ நீங்கள் இது செய்யணும் என்றால் நல்ல பிள்ளைகளாக என்ன செய்யணும், இதுக்க நல்ல பிள்ளைகளாக இதுக்க வேணும். அப்போ நல்ல பிள்ளைகளாக இதுக்கணும் என்றால் நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இதுக்கணும். இப்போ அதுக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் இதுக்குள்ள எதிர்காலத்தில் இந்த போதைப் பொருளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அடிமையாகக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், விழிப்புணர்வு செய்கின்றோம். அதாவது பாவிக்காத வெள்ளம் பெற முன்னே நாங்கள் என்ன செய்யலாம், அணை கட்டலாம். இது போதைப்பொருள் பாவித்தால் இதுக்கு தீங்கு, இது உடலை பாதிக்கும். எங்கே முதல் பாதிக்கும் என்றால் எங்களுடைய மூளையைத்தான் செய்யும், பாதிக்கும். மூளையைத்தான் பாதிக்கும். மூளையை மட்டுமில்ல, எங்களுடைய மனித உடலிலே பல்வேறு வகையான உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் தேவைதான். ஆனால் நீண்ட ஆயுளோட வாழ்வதற்கு சில உறுப்புகள் என்ன கட்டாயமாக பழுதடையாமல் என்ன இருக்க வேணும். அதில் இந்த போதைப்பொருள் பாவிக்கு வந்தால் என்ன கல்லீரல் பழுதாகின்றது, சிறுநீரகம் பழுதாகின்றது, இதயம் பழுதாகின்றது, சுவாசப்பை போன்ற உறுப்புகள், முக்கிய உறுப்புகள் எல்லாம் என்ன செய்கின்றது, பழுதாகி கொண்டு இருக்கின்றது. அப்போ எதனால் பழுதாகி கொண்டு இருக்கின்றது, இந்த தேசிய அபாயகர அவுடலங்கள் சொல்கிறோம் இல்லை, இந்த அபாயகர அவுடலங்களை உட்கொண்டால் அது ஒரு நஞ்சு. இப்போ நஞ்சை குடிச்சு இறந்து போட்டு கேள்விப்பட்டுக்கிறீங்க, பேப்பரில் நியூஸ்லாம் செய்தியெல்லாம் பெறும். அந்த நஞ்சு என்ன செய்யும், உடனடியாக ஆக்க என்ன செய்யும், சாக்கொள்ளும். ஆனால் இந்த நஞ்சு இப்போ நாங்கள் சொல்கிறோம் அபாயங்கள் மருந்துகளுக்கு இல்லை, இந்த நஞ்சு உடனடியாக சாக்கொள்ளாது என்ன செய்யும், கொஞ்ச நாள் போக அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். அவர் ஒழும்பி நடக்க மாட்டார், ஒழும்பி இருக்க மாட்டார், சிரிக்க மாட்டார், அவருக்கு இயலாமல் என்ன படுக்கையே இருப்பார். அப்படியான இயல்பு இன்றைக்கு கூடுதலாக இந்த போதைப்பொருள் பாவிச்சு எங்கே முள்ளந்தண்டு வேலை செய்யாது. இன்றைக்கு நீங்கள் போய் ஆஸ்பத்திரி வைத்தியசாலையில் போய் பார்த்தீங்களா இருந்தால் அங்கே பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு போதைப் பொருள் பாவித்து பல்வேறு வகையான சிகிச்சைகள் இன்றைக்கு இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது, நாடக்கூடாது. அப்போ உங்களுக்கு இப்போ என்ன செயற்பாடு, இப்போ நீங்கள் படிக்கிறான் வேலை, உங்களுக்கு என்ன வேலை, படிக்கிறான் வேலை. படிப்பும் விளையாட்டும் தான், வேறொரு செயற்பாடும் உங்களுக்கு இல்லை. வேறொரு செயற்பாடுமே நீங்கள் செய்ய, படிப்பும் விளையாட்டும், வேறு என்ன அறிவியல் ரீதியான புத்தகங்கள் வாசித்தல், மற்ற வீட்டு வேலையை செய்தல், வீட்டு தோட்டங்கள் செய்யலாம். இவ்வளோ தான் உங்களுக்கு வேலை. அப்பாவோட வேலைக்கு போடுறது, அம்மாவோட வேலைக்கு போகிறதெல்லாம் செயற்பாடு இருக்கா, இல்லை. என்ன குறிப்பிட்ட வயசில் குறிப்பிட்ட செயற்பாடு செய்யத்தான் வேணும். சின்ன வயசில் நடக்கிற தவள வயசு தவளத்தான் வேணும், நடக்கிற வயசு நடக்கத்தான் வேணும், பாயிற வயசு பாயத்தான் வேணும், படிக்கிற வயசில் படிக்கத்தான் வேணும், விளையாடுற வயசில் விளையாடத்தான் வேணும், திருமணம் செய்கிற வயசில் திருமணம் செய்யத்தான் வேணும், பிள்ளை வரத்தான் வேணும், வேறு பிள்ளைகளை காணத்தான் வேணும், வேலை செய்கிற வயசில் வேலை செய்யத்தான் வேணும். அப்போ இப்படியான கட்டங்கள் எங்களுடைய மனித வாழ்க்கை கட்டங்கள். அப்போ நாங்கள் இப்போ படிக்காமல் இப்போ ஓயில் பாஸ் பண்ணால் போய் 50-60 வயசு படிக்க ஓயில் பாஸ் பண்ணலாமா, இல்லை. 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணால் 7ஆம் ஆண்டு போய் ஸ்காலர்ஷிப் எடுத்து பாஸ் பண்ணலாமா, 5ஆம் ஆண்டு பாஸ் பண்ண படித்தா அதெல்லாம் எடுக்கலாம், அப்புறம் 7ஆம் ஆண்டு எடுக்க முடியலாமா, இல்லை. அது மாதிரி ஓயில் 11ஆம் ஆண்டு எடுக்கலாம், ஓயில் என்ன அதுக்கு பிறகு 2 வருஷம் கழித்து எடுக்கலாம், கேம்பஸ் என்ன அதுக்கு பிறகு போகல 3 வருஷத்தால் கேம்பஸ் கிடைக்கும். அப்போ இப்படியான காலம் உங்களுக்கு ஒவ்வொரு வயசில் என்னென்ன செயற்பாடு செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு வரையறை போட்டிருக்கின்றது. அதுக்காக பல்வேறு வகையான அரசு உத்தியோகத்தெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு இப்போ கல்வி செயற்பாடு இப்போ உங்களுடைய கல்வி செயற்பாட்டில் உங்களுக்கு என்ன இங்கே நல்ல ஒரு பலங்கள் இருக்குது. என்னென்ன பலம் இருக்குங்க, நல்ல ஆசிரியர் வளங்கள் இருக்குது, நல்ல ஆசிரியர் வளங்கள் இருக்குது. வேறு என்ன வளம், நல்ல கட்டடம் இருக்குது, நல்ல கட்டடம் இருக்குது, ஸ்மார்ட் ரூம், ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் ரூம் இருக்குல்ல, ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் ரூம் இருக்குது, மற்ற இலவச பாட நூல் இருக்கின்றது, இலவச புத்தகம், இலவச சீருடை இருக்கின்றது. இப்போ அரசாங்கம் இலவசமாக காலணியும் தருகின்றது, இலவச உணவு இருக்கா, சாப்பாடு இருக்கா, இப்போ சாப்பாடு தெரியுமா, சாப்பாடு தானே இல்லையா ஸ்கூலில், இலவச சாப்பாடு. அப்போ எல்லாத்தையுமே அரசாங்கம் உங்களுக்கு என்ன செய்யலை, இலவசமாக செய்கின்றது. என்ன செய்யணும், அரசாங்கம் இப்படி எல்லாத்தையும் செய்ய என்ன செய்யணும், படிக்கணும். இப்போ எல்லாம் செய்யக்க அதை விட நீங்கள் இல்லை அரசாங்கம் மட்டும் செய்யலை, உங்கள் அம்மாவும் அப்பா முடிய கஷ்டப்பட்டேன்னு செய்யணும், உழைச்சி இங்கேன்னு செய்யணும், முடிய வேலை குழம்பி சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு செய்து எங்கே அனுப்பப்படுது, உடுப்பெல்லாம் துவைச்சு வடிவ அயன் பண்ணியெல்லாம் என்ன எல்லாம் என்ன எங்கே அனுப்பப்படுது, இங்கே அனுப்பப்படையே இந்த பிள்ளை என்ன சும்மா போய் விளையாடி போட்டு வர்றதுக்கு அனுப்பப்படுங்க, படிக்கிறதுக்கு என்ன ஏன் படிக்கணும், நீங்கள் ஏன் படிக்க வேணும், வளர்க்க வேணும், சரிதானே. அப்போ இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ உங்களுக்கு படிப்புக்கு முதலாக இந்த இருக்கின்ற பலவீனங்கள் என்ன பலவீனங்கள் இருக்குது உங்கள்கிட்ட, குடும்ப பொருளாதார பிரச்சனை பெரிய பிரச்சனை. வேறு தம்பி கட்டிக்காரன், என்ன பேர் தம்பிக்கு, வேறு
வேறு என்ன பிரச்சனை? வறுமை. வேறு என்ன உங்களை படிப்பை கற்றல் செய் உங்களை கற்றல் தம்பி உடம்பு நிமிர்ந்துப்போ சாப்பிடல எப்படியே கற்றல் செயற்பாட்டுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நல்ல பலங்கள் இருக்குன்னு சொன்னால் அதிபர் இருக்கிற ஆசிரியர் இருக்கிற நல்ல இலவச சீருடைய புத்தகங்கள்லாம் இருக்கின்றது, நல்ல அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறேன் படிப்பதற்கு. அப்போ உங்கள்கிட்ட இருக்க சூழல் வேறு, அனர்த்தங்கள் வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? பலவீனங்கள். இப்போ நான் இப்போ தம்பி சோம்பரியை படுத்திருக்கிறது பலவீனம் என்ன? அது ஒரு பலவீனம் என்ன? பள்ளிக்கூடத்தை டீச்சர் படிப்பிக்க கலைக்கிறது உங்கள்கிட்ட இருக்கின்ற பலவீனம். நித்திர கொள்கிற உங்கள்கிட்ட இருக்கின்ற பலவீனம். அதை விட எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு என்ன பலவீனம் இருக்கின்றால், நீங்கள் வீட்டை போகிற கையோட சொக்ஸ் ஒரு இடத்துல, ஏன்னா ஷர்ட் ஒரு இடத்துல, டை ஒரு இடத்துல, குர்த்தா பேக்கில் ஒரு இடத்தை எரிஞ்சு ஓட்டும் போது இன்னத்தை தேடுவீங்கள். தம்பியாங்க கட்டிக்கார இந்த தேடுவீங்க. ஃபோனை தாண்டைக்கு செய்வீங்கள். ஃபோன் ஒரு எங்கள்கிட்ட இருக்கின்ற பலவீனமாக அமைகின்றது. எங்களுடைய கற்றல் செயற்பாடுகளுக்கு முக்கிய ஒரு தடக்கற்களை அமைய இன்றைக்கு ஃபோன் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி வாழ முடியாத அளவுக்கு தான் இருக்குது. எங்கள்கிட்ட என்ன சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்லை, என்ன வேணுமாம் ஃபோன். என்ன ஃபோன் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஃபோன் பிரச்சனை வந்து போதைப் பொருளுக்கு எப்படி இன்றைக்கு பல்வேறு வகைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு சின்ன வயசில் வந்து கூட இன்றைக்கு என்ன செய்யணும், ஃபோனை பாய்ப்பினாலே பல்வேறு வகையான நோய் தாக்கத்துக்கால அதை ஓட்டிசம் ஒரு வருத்தம். ஓட்டிசம் ஒரு வருத்தம். இந்த ஓட்டிசம் வருத்தம் வந்து என்ன இவ்வளவு கழிச்சு கொண்டு வந்தவருக்கு என்ன செய்ய வாயால் தொடர்ந்து ஃபோனையும் பார்க்கின்றோம், தொடர்ந்து டிவியும் பார்க்கின்றோம், கழிச்சு கொண்டு வர என்ன வாயால் கதை விழாது. நாங்கள் கூப்பிட்டா கூட அவருக்கு என்ன செய்யாது, கேட்க மாட்டாது. எந்த நேரம் சோர்ந்து போய் இருப்பார். என்ன ஏதோ பிசர் பிடிச்ச மாதிரி பைத்தியக்காரமாக என்ன செய்வார் என்ன இருப்பார். அப்போ இப்படியா நோய்கள் இன்றைக்கு என்ன எங்களுடைய யாழ்ப்பாண போதமே சில நீங்கள் போய் பார்த்தீங்கள் என்றால் இந்த ஃபோன் தாக்கத்தை நான் இந்த வீடியோ ஒன்றும் கொண்டு வரையில்லை, ரெடியாக வரையில் அழுத்தம் உங்கள்கிட்ட விரைக கொண்டு வரேன். இந்த ஃபோன் தாக்கத்தால் ஏற்பட்ட நோய்களை பற்றி இருக்குது. சரி, என்னோட வீடியோ சரி இப்படியான பிரச்சனை இன்றைக்கு என்ன செய்யப்படுறது ஏற்படுகின்றது. இந்த ஃபோன் தாக்கம், இந்த ஃபோனை நீங்கள் என்ன செய்ய பார்ப்பீங்களா? ஃபோனை பார்த்தா நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, முன்னேறவே முடியாது. சரிதானே? ஃபோன் தேவை, கலைக்க ஃபோன் அவசரத்துக்கு தேவை, கலைக்க வேண்டியாக்களோ கலைக்கத்தான் வேணும். அதுக்கான என்ன ஃபோனை கையோட தொடர்ச்சியாக ஒரு மத்தியம் ஒன்றரை மத்தியம் ஃபோனை பார்த்து கொண்டு என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ ஃபோன் பழக்கம் என்ன உங்களுக்கு கூடாது. அப்போ உங்கள்கிட்ட மிஸ் சொல்லுவாங்க என்ன என்ன இலக்கு என்ன நோக்கம் இருக்காது நான் சொல்லி மிஸ் சொல்லுவாள். இப்போ உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய இப்போ என்னென்றால் ஒழுக்கம். என்ன இருக்கணும்? ஒழுக்கம். அப்போ ஒழுக்கம் தான் முக்கியம். என்ன அறிவு இருந்தானே, என்ன படித்து அறிவு இருந்தானே, அவர்கிட்ட ஒழுக்கம் இல்லாட்டி என்ன செய்வார், அவர் படித்தவராக என்ன செய்யப்பட. ஒழுக்கம் விழுப்பந்திரால் ஒழுக்கமும் உயிரினும் ஓம்பப்படும். இந்த பொருளை சொல்லுங்க. அப்போ ஒழுக்கம் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா? மேன்மையை தெரியும். என்ன மேன்மையை தெரியும். அப்போ ஒழுக்கம், அதனால் ஒழுக்கம் இதனும் பார்க்க மேலாக போற்றப்படுகின்றலாம். உயிரினும் பார்க்க மேலாக போற்றப்படுகின்றலாம். ஒழுக்கம் போற்றப்படும் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒருவர் என்ன படித்திருந்தானே, என்ன அறம் போல என்ன கூர்மையான அறிவு இருந்தாலும், அவர்கிட்ட கல்வி அறிவு இருந்தாலும், அவர்கிட்ட ஒழுக்கம் இல்லாட்டி அவர் எதுக்கு சமமாக மதிக்கப்படுவாராம்? மரத்துக்கு சமமாக மதிக்கப்படுவார். அப்போ நீங்கள் எல்லாரும் ஒழுக்கம் உள்ள மாணவர்களாக இருக்கணும். ஒழுக்கம் உள்ள மாணவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன கல்வி செயற்பாடில் நீங்கள் இப்போ படித்த அறிவை வளர்க்கலாம், நல்ல வேலையை பார்க்கலாம். என்ன அரசாங்க வேலையை உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ ஒழுக்கம் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒழுக்கம் என்பதற்கு முதலாக நீங்கள் தாய் தந்தையை மதிக்க வேணும். மற்ற ஆசிரியர் உங்கள் குருவை தெய்வமாக போற்றவனும். உங்கள் குரு யாருக்கு சமமாக மதிக்கப்படுகிறார்? தெய்வத்துக்கு ஆசிரியர். உங்களோட அறிவை என்ன செய்கிறார்? அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை போட்டு உங்களோட அறிவை என்ன செய்கிறார்? வளர்க்கினப்பா குருவை என்ன செய்யணும், நீங்கள் மதிக்க வேணும், போற்ற வேணும், வணங்க வேணும். இப்போ இதை விட நீங்கள் எப்படி இருக்கணும் என்றால், உங்களுடைய வயதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யணும், நட்பு இதுக்கு நல்ல நண்பனை ஒருவர் என்ன செய்யணும், நல்ல நண்பனை என்ன செய்யணும், தெரிவு செய்ய வேணும். நல்ல நண்பனை தெரிவு செய்ய வேணும். அப்போ நல்ல நண்பன் இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையின் செய்யுமா முன்னேறும். அப்போ நீங்கள் நல்ல நண்பனை தெரிவு செய்ய வேணும். உங்களுடைய வயதுக்கு ஒத்த நண்பரை தான் நீங்கள் என்ன செய்ய வேணும், தெரிவு செய்ய வேணும். உங்களுடைய வயசை மீறி தெரிவு செய்கிறீர்கள் என்றால், அவர் என்ன பழக்கத்தை பழகிறாரோ நீங்களும் என்ன செய்வீங்கள், அதே பழக்கத்தை உங்களுடைய வகுப்புள்ளவர்கள், உங்களுடைய வயதுக்குடையவர், உங்களுடைய டியூஷனில் யார் படிக்கிறாரோ அவரோடு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், நட்பு கொள்ள வேணும். அதை விட நல்ல அறிவுள்ளவர்களோடு என்ன செய்யணும், வீட்டில் நல்ல சொந்தக்கார நல்ல அறிவுள்ளவர்களோடு என்ன செய்யணுமாம், நட்பு கொள்ள வேணும். ஏனென்றால் அவரோட நட்பு கொள்ளுகின்ற போது உங்களுக்கு முதல் கசப்பாக தான் இருக்குது. என்னவா இருக்க கசப்பாக தான். அவர் திரும்ப திரும்ப உங்களை படிப்பிக்கும் நல்ல அறிவுள்ள கருத்துக்களை சொல்லுகின்ற போது உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். என்ன கரும்பு சாப்பிட்டீங்க, கரும்பில் மேல் பக்கம் இருக்குது, அடிப்பக்கம் இருக்குது. மேல் பக்கம் எப்படி இருக்கும், அடிப்பக்கம் எப்படி இருக்கும்? மேல் பக்கம் கசக்கும், அடிப்பக்கம் இனிக்கும். அப்போ நல்ல நண்பர்களோடு நல்ல அறிவுள்ளவர்களோடு பழகின்ற போது
கரும்பை நுனியிலிருந்து மேல் நோக்கி சாப்பிட்டு சாப்பிடுன்னு செய்யும். இனிக்கும். நல்ல நண்பரோடு நல்ல அறிவாளியோட பழகுன்றவங்க மெல்ல இனிப்பாக இருக்கும். அப்புறம் போக போக இனிக்கும். ஆனால் நல்ல நண்பர் இல்லாத கூட நண்பர்களோட இல்லை அறிவில்லாத பழகுன்ற போது முதல் என்ன இருக்கும்? இனிக்கும். முதல் என்ன இருக்கும்? இனிக்கும். இனிக்கின்ற போது கடைசியாக என்ன செய்யும்? கசக்கி கொண்டு அவர்கள் கூட செயற்பாடுகள் கூட வழிகாட்டி கூட செய்கின்ற போது நீங்கள் என்ன செய்ய அதுக்குள்ள அகப்பட்டு உங்களுக்கு என்ன செய்யும்? கசக்க வலிக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல கரும்பு நுனியிலிருந்து மேல் நோக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நல்ல அறிவுள்ளவர்களோடு என்ன செய்யணும்? பழக வேண்டும். நல்ல சுற்றுச்சூழலோடு நல்ல உற்றவர்களோடு என்ன செய்யணும்? பழக வேண்டும். இப்படியான செயற்பாடுகள் நீங்கள் செய்தால் தான் செய்யலாம். எதிர்காலத்தில் நல்ல அறிவுடையவர்களாக பெற வேண்டும். இதை விட நீங்கள் பாடசாலைக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால் வீட்டில் சாப்பிட்டு பாடசாலை ஏதாவது சாப்பிட்றது இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டை காசை வாங்கி கொண்டு வந்து இந்த கடையில் வாங்கி கேன்டீனில் வாங்கி சாப்பிடவே என்ன செய்யக்கூடாது? கூடாது. ஏன்? உங்கள்கிட்ட கையில் காசு பிளக்கம் இருந்தால் உங்களை கூடாத வலிக்குன்னு செய்யும் கொண்டே விட்டுவிடும். காசு இருக்குதான். அம்மா 100 ரூபா 200 ரூபாய்க்கு சாப்பாட்டு வாங்கினால் என்ன 100 ரூபாய்னு செய்யப்படும். ஏன்னா 100 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. 100 ரூபாய் புக்கெட்டுக்கு என்ன செய்வீங்க? வச்சிருப்பீங்க. 100 ரூபாய்க்கு போய் வச்சிருக்க கிழமையில 500 காசு உங்கள்கிட்ட சேர்ந்துடும். அப்போ 500 காசு சேர வழி கிடைக்க உங்களுக்கு சில தீய செயற்பாடுகள் உங்களோட வயசு போன உங்களுடைய பார்க்க வயசு கூடிய அண்ணன்மார்கள் கிரவுண்ட்ஸில் என்று விளையாடிக்க அவர்கள் சில செயற்பாடுகளை செய்யத்தான் முற்படுவார்கள். அதை பார்த்து என்னத்தையும் காசு இருக்குத்தானே இதை வாங்கி இதை வாங்கி சீரத்தை பார்த்தினா என்ன யோசிப்பீங்களா இல்லையோ? அப்போ அப்படியா செயற்பாடு உங்களுக்கு கையில் என்ன இருக்கக்கூடாது? காசே இருக்கக்கூடாது. தேவையான இருந்து அம்மாட்ட வாங்கணும். புத்தகம் வாங்கணும், அம்மாட்ட வாங்கணும், பென்சில் வாங்க ஒப்பி வாங்க அம்மாட்ட வாங்கணும். வழியே மிச்ச காசை கொண்டு என்ன செய்யணும்? வீட்டை கொடுத்தணும். தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது? காசு ஒன்றே வைத்திருக்கவே கூடாது. இப்போ இதை விட நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் கிறிஸ்டின் தான் சைவாக்கள் இருக்கிறீங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு என்ன ஃபாதர் என்ன செய்கிறார்? மறைக்கல்வி. யார் மறைக்கல்விக்கு போகிறோம்? நீங்கள் ஞாயிறுல மறைக்கல்விக்கு போகிறார். கை வச்சுங்க. அப்போ மிச்சாக்கள் என்ன செய்கிறீங்கள்? மிச்சாக்கள் என்ன செய்கிறீங்கள்? டியூஷனுக்கு போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில். இப்போ நான் கேட்ட அப்புறம் எல்லாரும் கையை வச்சுங்க. மலை வந்தேன் நான் காண்றே இல்லை. எந்த ஸ்டேஜுக்கு போகிறோம்? நீங்கள் நான் ஒவ்வொரு ஞாயிறும் போகிறோம். எல்லா மறைக்கல்விக்கும் போகிறோம். நாங்கள் இப்படி என்ன எந்த ஸ்டேஜுக்கு போகிறோம்? நீங்கள் ஜாகப்பூர் சைட் அல்தனார் வாரம் பார்ப்போம். சரிதானே? அப்போ எல்லோரும் மறைக்கல்வி எதுக்கு போகணும்? எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை தேவதையத்தை போய் வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன செய்யணும்? மறைக்கல்வி வழிபாட்டில் ஈடுபடணும். ஆன்மீக சிந்தனையில் ஈடுபடணும். எங்களுடைய மாவட்ட செயலர் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையினே இல்லை தனியார் கல்வி நிலையங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டேன். ஞாயிறில் கிறிஸ்தவர் இங்கே போகணும், தேவாலயத்தை போகணும். வெள்ளிக்கிழமை இந்துக்கள் இங்கே போகணும், இந்து கோயிலுக்கு போகணும். அப்போ ஆன்மீக செயற்பாடு என்ன செய்யணும்? ஈடுபடணும். ஆன்மீக செயற்பாடு பாத சொல்கிற கருத்துக்களை என்ன செய்யணும்? கேட்கணும். பாத சொல்கிற கருத்துக்களை கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? ஒழுக பழகிக்கொள்ள வேண்டும். இப்படியான செயற்பாடை நீங்கள் செய்வீர்களா என்றால் உங்களை தீய வழியில் உங்களை மாற்ற முற்படுகின்ற போது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கள்? மாறவே மாட்டீங்கள். நீங்கள் திசை திரும்பவே மாட்டீங்கள். அப்போ ஆனபடியால் நீங்கள் இன்னுமா இருக்கணும்? ஒழுக்கமுள்ள மாணவர்களாக இருக்கணும். ஒழுக்கமுள்ள மாணவர்களாக இருக்க வேணும். சரிதானே? அப்போ இதை விட நீங்களாம் என்ன செய்ய போகிறீங்கள்? இன்றைக்கு நாட்டில் இந்த போதைப்பொருள் தாக்கத்தாலே பல இளைஞர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஊர்களில் அப்படி ஆக்கள் இருந்தால் எங்களுடைய தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை என்ன இருக்குது? தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை இருக்குது. அந்த நோய்வாய்ப்பட்டு இந்த போதைப்பொருளால் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஒன்று எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் தரப்படும். அந்த நோட்டீஸில் 19 27 நம்பர் இருக்குது. அந்த 19 27 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? சிகிச்சை வழங்கலாம். அல்லது அவர்களை புனர்வாழ்வு நிலையங்கள் இங்கே சிறைச்சாலை இருக்கலே, சிறைச்சாலையும் பார்க்க நல்ல ஒரு நிலையம் இருக்குது. புனர்வாழ்வு நிலையம். புனர்வாழ்வுண்ட அவர்களை சமூகத்தில் அவர்களை அறிவுள்ளவர்களாக சமூகத்தில் அவர்கள் எப்படி இணைக்கிறது? அவர்களுக்கு நல்ல ஆன்மீக சின்ன கருத்துக்கள், தொழிற்பயிற்சி, பிளம்பிங் வேலை, கம்ப்யூட்டர் படிக்கிறது, மற்ற சர்ச்சு வேலை, மேசன் வேலை எல்லாத்தையும் படிப்பிச்சு போட்டு அவருக்கு என்ன வழங்குறாரு? சர்டிஃபிகேட் வழங்குறாரு. சர்டிஃபிகேட் அது இங்கே புனர்வாழ்வு ஏற்றிருக்கிற. அப்போ இந்த போதைப்பொருள் பாவித்து போதைப்பொருள் விடுபடாத ஆட்கள், போதைப்பொருளால் நோய்வாய்ப்பட்டவர்களை எங்கே அனுப்பலாம்? புனர்வாழ்வு நிலையத்துக்கு. புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்ப நீங்கள் எங்கே போய் யாருக்கு சொல்லுவாங்க? உங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லை யாருக்கும் சொல்லணும் இப்படி புனர்வாழ்வு நிலையம் இருக்கிறது, அம்மா யாரும் தெரிஞ்சால் எங்கே அனுப்பலாம்? புனர்வாழ்வு நிலையம் அனுப்பலாம். யாரை போய் தொடர்பு கொள்ளணும்? பிரதேசத்திலே போதைப்பொருள் தடுப்பு அபிவிருத்தி உத்தியோகம் இருக்குது. அவர்கள் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம்? இந்த போதைப்பொருள் இந்த பாவனையாளர்களுடைய நோய்வாய்ப்பவர்கள் அங்கே ஒன்று சேர்த்தா என்ன செய்யலாம்? வருத்தம் மாறலாம்.
அவர்கள் வருகின்றப்போ உங்களுக்கு ஓஎல்ஏஎல் பாஸ் பண்ணி எப்படி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையோ ரிசல்ட் சீட் வருமே இல்லை அது மாதிரி தொழிற்பயிற்சியை பழகி வெளியில் வருகின்ற போது அவர்களுக்கு என்ன கொடுப்பான் தொழில் சான்றிதழ் கொடுப்பான் அந்த தொழில் சான்றிதழை வச்சுக்கொண்டு அரசாங்கம் வேலைக்கு கோல் பண்ணிக்க அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போனால் என்ன கிடைக்கும் கட்டாயமாக வேலை கிடைக்கும் இதை விட போதைப்பொருள் பாவனையாலே நோய்வாய்ப்பட்டவருக்கு சிகிச்சை நிலையங்கள் யாழ்ப்பாணத்தில் 2 இடத்துல கொண்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மற்றது சாவிச்சேரி வைத்தியசாலை இங்கேயும் அனுப்பலாம் அப்போ உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச அண்ணன்மார் பக்கத்து விட்டு சொந்தக்காரர் உறவினர்கள் யாரும் அப்படி இருந்தால் என்ன செய்யலாம் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்க இப்போ ஆனவடியாக நான் நீண்ட நேரம் கலைக்கிறேன் 2 பேர் இருக்கிறோம் ஆனவடியாக நீங்கள் ஒழுக்கம் உள்ள மாணவர் நீங்கள் தான் எதிர்காலத்தை நான் அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் தான் எதிர்காலத்தை ஆள போகிறீங்க உங்களுக்கு தான் நாடு என்ன செய்யிருக்கு நம்பி இருக்கேன் எதிர்கால தூண்கள் நீங்களான் எதிர்கால சிற்பிகள் நீங்களான் அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும் நாட்டை ஆள போகிறீங்க அப்போ நீங்கள் நாட்டை ஆளணும் என்ன ஒழுக்கமாக இருக்க வேணும் இல்லை போதை பொருளுக்கு என்ன செய்யக்கூடாது அடிமையாகாமல் இருக்க வேணும் இந்த நாட்டை ஆள வேணும் என்றால் நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்றணும் என்றால் யாற்ற கையில் இருக்கலாம் உங்களுடைய கையில் தான் இருக்க வேணும் அதை விட இந்த நாட்டில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும் என்றால் உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய சூழலிலே உங்களுடைய கிராமங்களிலே கட்டுப்படுத்தான் ஏன்னா யாழ்ப்பாண பிரதேசம் போதைப்பேற்ற பிரதேசமாக மாறும் குருநகர் போதையற்ற பிரதேசம் மாறியத்தான் யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதி என்ன மாறும் போதையற்ற ஏனைய கிராமங்களும் மாறி யாழ் மாவட்டம் மாறி வடமாகாணம் மாறி இலங்கையே போதைப் பொருளற்ற நாடாக என்ன செய்யும் வெறும் அப்போ வேறு விருப்பமே இல்லையா உங்களுக்கு விருப்பமா போதையற்ற நாடாக வேறு சரி அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய வீடுகளில் உங்கள் சுற்றத்தில் இருந்தால் இப்படியான இது ஏன்னா 18 நம்பர் இருக்குது அதுக்கு வேணும் செய்யலாம் தெரியப்படுத்த நோட்டீஸில் இல்லை விவரம் இருக்குது அதை வாய்ச்சி அம்மாவுக்கு இந்த நோட்டீஸ் அம்மா அப்பா கொண்டு என்ன செய்யுங்க கொண்டே கொடுங்க அதுபடியாக நான் நீண்ட நேரம் கலைக்கவில்லை நீங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் கெட்டிக்கார பிள்ளைகள் எதிர்காலத்தில் நீங்கள் படித்த நல்ல அறிவுள்ளவர்களா ஆற்றுள்ளவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு செய்வீர்களை நினைத்துக்கொண்டு உங்கள் விடைபெறுகின்ற இந்த நேரத்தை தந்து உதவிய அதிபர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எவ்வளோத்துக்கு அழிஞ்சு போகிறீங்களன்றதை சரி சொல்லி தந்தவர் என்ன இப்போ நாங்கள் என்னென்னா நாங்கள் எல்லாம் என்னது ஒரு மனிதர் என்ன மனிதனுக்குள்ள ஒரு தொகை வளம் இருக்கும் என்ன வளம் இருக்கும் அந்த வளம் என்னது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு வளம் இருக்காண்டு நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள் எப்படியான ஆக்கள் உமக்கு தெரியுமா நீங்கள் என்ன உமக்கு என்ன டேலண்ட் இருக்குது உமக்கு என்ன திறன் இருக்குது படம் நல்லா வரைவீங்க நீங்கள் என்ன செய்வீங்க எழுது வேறு அவர் நல்லா எழுதுவார் நீங்கள் நல்லா கதைப்பீர் போலடாக்கே என்னது பேச்சு திறன் வெரி குட் பேச்சு திறன் அவர்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட என்ன திறன் இருக்குது உங்களோட திறன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன திறன் படிக்கிறதன் அப்போ எத்தனையா மார்க்ஸ் எடுப்பீர் எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பீர் கூட மார்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது எனக்கு இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களேன்னு சொல்லுவோம் 80 மேலே எடுப்பார் அவர் வெரி குட் அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது தம்பி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது வேறு உங்களுக்கு அப்படி நீங்கள் சொல்லலாம் படிக்கிறத தவிர உங்களுக்கு என்ன ஸ்கில் விளையாடுவீங்க நம்ம நல்லா ஸ்போர்ட்ஸ் செய்வீங்களா நீங்கள் விளையாட்டு நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் திறனை கண்டுபிடிச்சிட்டிங்களா ரைட் இப்படி போய்க்கல நான் சொல்லுவோம் எல்லாருமா என்னென்ன திறனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு தான் அப்படி போகலாம் ஓகேயா ரைட் எங்களுக்காண்டு இலக்கு இருக்குது உங்களுக்கு எல்லாம் இலக்கு இருக்கா இலக்கு இல்லையேன்னு சொன்னால் காட்டில் வாழ்கிற மிருகங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னது சொல்லுங்க அப்போ சிங்கம்புலி கரடி ஓகே சிங்கம்புலி கரடிக்கு ஏதாவது இலக்கு இருக்கா என்னன்னு சொல்லுவீங்க இல்லையண்டு இருக்கா என்னது வேட்டையாடைக்குள்ள என்ன செய்யும் ஒரு சிங்கம் ஒன்று ஒரு சின்ன ஒரு மானை கண்டுட்டுது என்ன செய்யும் அது இலக்காக வச்சிடும் அந்த மானை பிடிச்சி சாப்பிட்டு இன்றைக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன உணவு தேவையை நிறைவேற்றணுமெண்டு அது என்ன செய்யும் இலக்கொண்ட நிர்ணயிச்சிடும் அந்த இலக்கு என்னென்னு தெரியுமா இலக்கு இப்போ விளங்குதா இலக்கு என்னண்டு அந்த இலக்கை அது நிர்ணயிச்சிடும் அந்த இலக்கை என்ன செய்யும் அது அடையும் வரையும் என்ன செய்யும் போராடி அதை இலக்கை அடைஞ்சிடும் அடைஞ்ச அப்புறம் என்ன செய்யும் பிறகு பக்கத்தில் மான் போனால் என்ன போனான்னு அது என்ன செய்யும் அதுண்ட இலக்கு முடிஞ்சது அது பேசாமல் இருக்கும் ஆனால் காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கு கூட இலக்கு இருக்குது என்ன அப்போ நாங்கள் யார் மனிதர்கள் அப்போ எங்களுக்கு இலக்கு எப்படி இருக்கணும் உயர்ந்ததாக இருக்கணும் எங்களோட இலக்கம் இருக்கணும் அப்போ எங்களோட இலக்கு என்னது இப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இலக்கு என்ன சும்மா படிக்கிறேன்னு சொல்லலாம் அதை நீங்கள் சரியாக வரையறைக்குள்ள சொல்லணும் தொழிலுக்கு படிக்கிறீங்க வேறு இப்போ உங்களோட இலக்கு என்ன
அது நீ படித்து பெரிய ஆளணும்னு சொன்னால் அந்த இலக்கை நீ சரியா என்ன என்று சொல்லி இப்போ டிஃபைன் பண்ணலையே என்ன இலக்கு மேடம் பாடங்கள் ஒரு பாடத்தை சொல்லி இப்போ உம்முடைய ஒரு முதலாவது இலக்கு என்ன இந்த முறை உம்முடைய என்ன செகண்ட் டேர்ம் எல்லாம் நடக்குது ஃபர்ஸ்ட் டேர்மில் எனக்கு என்ன பாடத்துக்குன்னு சொல்லணும் என்ன பாடம் மேத்ஸுக்கு எத்தனை மார்க்ஸுக்கு மேலே உங்களுக்கு எடுக்கணும் 80க்கு மேலே 50க்கு மேலே அவர்கிட்ட இலக்கு வெரி குட் அவர் இலக்கை நிர்ணயிச்சிட்டேன் எந்த இலக்கு அதான் அது இலக்கு சும்மா சொல்லக்கூடாது நான் மார்க்ஸ் எடுக்கணும் என்று சொல்லக்கூடாது நீங்கள் நிர்ணயிக்கணும் அந்த இலக்கை என்ன இலக்குன்றதை நீங்கள் அக்குரேட்டாக சொல்லணும் விளங்குதா அப்போ அவர் சொல்லிட்டார் மேத்ஸில் 50க்கு மேலே தான் மார்க்ஸ் எடுக்கணும் அதான் அவர்கிட்ட இலக்கு இனி என்ன செய்வார் அந்த இலக்கை நோக்கி அவர் என்ன செய்வார் ஓடி கொண்டு இருக்க போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கத்தான் அவர் யோசிக்க போகிறேன் நீ சொல்ல முடியும் என்னண்டு ஏன் நீ சிங்களத்துக்கு போகிறீங்க நீ சிங்களத்தில் நான் படிக்க போடுறா முதல் மேத்ஸுக்கு எவ்வளோ நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீரா எவ்வளோ எடுக்கிறீர் 50க்கு மேலே எடுக்கிறீர் அடுத்தது சிங்களத்தில் எடுக்க போகிறீர் ரைட் ஓகே எவ்வளோத்துக்கு மேலே எடுக்க போகிறீர் 65க்கு மேலே நீங்கள் 60க்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க போகிறீர் கணிதத்துக்கு டாக்கட்டு உம்மோட இலக்கு என்ன 90 ஏன் 90 பார்த்துட்டா நீ அவர் 50க்கு மேலேன்னு சொன்னேன் இவர் எவ்வளோ சொன்னேன் 60க்கு மேலேன்னு சொல்கிறேன் இவர் எவ்வளோ சொல்கிறேன் 90க்கு மேலேன்ற அப்போ இலக்கு எப்படி வைக்கிறார் சொல்லுங்க ஆப்பம் இவர் எப்படி இலக்கை வைக்கிறார் சொல்லுங்க ஆப்பம் பெரிய இலக்கை வைக்கிறார் பெரிய இலக்கை வைக்கிறார் இப்போ நீங்கள் இப்போ இதில் இருக்கிற ஒரு அந்த அதில் இருக்கிறார் ஜேசுநாதர் இருக்கிறாரே அவரை தொடணுமென்று சொன்னால் சரியா அவரை தொடணுமென்னு சொல்லினா இப்போ நீர் என்ன செய்வீர் இதுலேருந்து பாஞ்சு தொடுங்கன்னு சொல்லினா நீ உங்களோட இலக்கை என்ன வைப்பீர் கீழே இருக்கிறது தான் சொல்கிறேன் நான் கீழே இருக்கிறவரை தான் சொல்கிறேன் நீர் என்ன இலக்கை வைப்பீர் தொடர் அவட்ட தலையில் நீ தொடணும் அல்லது அவட்ட காலில் தொடுவோம்னு வைப்பேன் காலில் தொடணும்னு நிற்கிறேன் அவன் அந்த காலில் தொடணும்னு சொல்லிக்கணும் நம்மளோட இலக்கு எங்கே இருக்கணும் காலுக்கு இருக்கணுமா காலுக்கு கீழே இருக்கணுமா காலுக்கு மேலே இருக்கணுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க காலில் இருக்கணும் பேர் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இலக்கு காலில் இருக்கணும் உங்களுக்கு காலெல்லாம் இருக்கணும் உங்களோட காலுக்கு மேலே இருக்கணும் உங்களோட இலக்கு காலுக்கு மேலே இருக்கும் அதான் அவர் கூட மார்க்ஸ் எடுக்கிறார் இல்லைங்குதா உங்களுக்கு இலக்கு வந்து கால் உங்களோட இலக்குன்னு சொன்னால் ஜேசுநாதர்கிட்ட அந்த கால் பாதத்தை நீங்கள் தொடணுமா இருந்தால் உங்களோட இலக்கு வந்து எங்கே இருக்கணும் பாதத்தில் இருக்கக்கூடாது பாதத்துக்கு மேலே இருக்கணும் அப்படி என்றால் தான் உங்களோட இலக்கு எப்பயுமே என்ன உயர்ந்ததாக இருக்கணும் என்ன இலக்கு வந்து உயர்ந்ததாக இருக்கணும் இப்போ அவர் என்ன சொன்னார் நான் 90க்கு மேலே மார்க்ஸ் எடுக்க போகிறேன் ஏன் அவர் 80 எடுத்துட்டேன் என்ன 80 எடுத்துட்டீங்களா அவர்கிட்ட இலக்கு எல்லாமே மேல் நோக்கித்தான் இருக்குது அவர் மேல் நோக்கித்தான் இலக்கில் வச்சு கொண்டு இருக்கிறார் ரெண்டபடியாக தான் இவரால் 90 மார்க்ஸுக்கு மேலே எடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லிக்கல சரி 50க்கு மேலே எடுக்க போகிறோம்னு இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க அப்புறம் அடுத்ததான் நீங்கள் என்ன யோசிப்பீங்க ஒரு 60க்கு மேலே எடுக்க போகிறோம் 70க்கு மேலே எடுக்க போகிறோம்டா தான் நம்மளால் அதை என்னது அச்சீவ் பண்ணால் முடியும் வெரி குட் அச்சீவ் பண்ணால் முடியும் உங்களுக்கு என்ன இலக்கு 50 இவ்வளோ நாளாக என்ன எடுக்கணும் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் 38 அப்போ நீ 50க்கு மேலே எடுக்கலாம் ரைட் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட இலக்கு 80 நீங்களோட 80 அவர்கிட்ட 85 அப்படியா ரைட் ஏன் 100 வைக்க இல்லாத உங்களால் 100 ரெண்டு நீங்கள் இலக்கை கூட வைங்க இலக்கை கூட வைக்கலாம் ஒரு அளவு நீங்கள் என்ன செய்வீங்க அந்த பாதத்தை தொடணும்னு சொன்னால் என்ன இலக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி கூட இது மேலே இருக்கணும் என்ன ரைட் அப்படி இலக்கு வைக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் படிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் உங்களோட உங்களோட படிக்கிற மேசை இருக்குது தானே அதில் ஒட்டி வச்சுருவோம் என்ன செய்யணும் இலக்கை படிக்கிற மேசைக்கு மேலே ஒட்டி வச்சுருவணும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த இலக்கை பார்த்து அந்த இலக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கணும் ஸ்டெப் சின்ன இந்த படியில் ஏறணும் மாதிரி டக்குன்னு ஏற இல்லைம்மா அப்போ என்னதில் ஏறுவீங்க முதல் இந்த படியில் ஏறித்தான் அடுத்த படியில் ஏற போகிறீங்களா என்ன அப்போ முதலாவது உங்களோட இலக்கு என்னவா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் படிக்கணும் படிக்கிறேன்டா என்னென்னு படிக்கிறது எல்லாம் சொல்லிட்டா மிஸ் என்னென்னு படிக்கிறேன்னு தெரியாது என்னென்னு படிப்பாம் பள்ளிக்கூடத்தில் படிப்பிப்பிட்டம் தானே படிப்பிக்கல அது என்ன செய்யும் முதல்ல உண்டிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கணும் கேட்டுட்டு என்ன செய்யணும் நோட்ஸ் தெரிவிக்கணும் தானே நோட்ஸை எழுதணும் அடுத்ததாக என்ன செய்யணும் வீட்டை போய் அதை பார்க்கணும் இப்போ பாருங்க செய்து அப்படி வீட்டை போய் பார்க்குறாங்க கையை ஊற்றுங்க அப்போ
வீட்டில் போய் பார்க்குறோம் நாங்கள். தம்பி நீங்கள் என்ன கூட காய்ச்சி கொண்டு திரியிறீங்க? இப்போ என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் என்ன நான் சொன்னதான் கேட்டு கொண்டு வந்துருவீங்க. இப்போ என்ன நான் சொன்னாலும் சொல்லும் பார்ப்போம். படிக்கணும். அடுத்தது என்ன சொன்னாங்க? எதை பார்க்கணும்? படித்ததை பார்க்கணும். என்ன செய்யணும்? நீங்கள் இருங்க. ஸ்கூலில் எப்படி இருக்கணும்? நான் டிசிப்ளினாக இருக்கணும்னா ஸ்கூலில் எப்படி இருக்கணும்? நிமிந்து இருக்கணும். டீச்சர் படிக்க நீங்கள் நிமிந்து இருந்தால் உங்களை பக்கத்தில் இருக்க மகனிகள்